திருச்சிக்கு அருகில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் தென்னிந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களில் சமயபுரம் மாரியம்மனும் ஒன்று. சமயபுரம் மாரியம்மன் வரலாறு. சமயபுரம் மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது. சமயபுரம் மாரியம்மன் ரங்கநாதரின் தங்கை என்று அழைக்கப்படுகிறார். சமயபுரம் மாரியம்மன் ஆக்ரோஷம் தாங்க முடியாமல் அங்கிருந்த அர்ச்சகர்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். சமயபுரம் அம்மனின் சிலையை சுமந்து வந்தவர்கள் தற்போதைய சமயபுரம் பகுதியில் உள்ள ஒரு வேப்ப மரத்தடியில் வைத்து ஓய்வெடுத்தனர். பின்பு அம்மனின் சிலையை எடுக்க முயன்றபோது அதை நகர்த்த முடியாமல் போனது. அன்னை அங்கேயே நிலை பெற விரும்பியதால் அங்கேயே கோயில் கட்டப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தி கட்டியதாக வரலாறு கூறப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நடக்கும் ஆன்மீக அதிசயங்கள். சமயபுரம் மாரியம்மனின் திருமேனி இங்குள்ள மூலவ அம்மன் சிலை கல்லினால் ஆனது இல்லை. இது ஒரு சிறு மணல் மற்றும் மூலிகைகளால் ஆனது. இதனால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. அதற்கு பதிலாக உற்சவ அம்மனுக்கே அபிஷேகம் நடைபெறும். பச்சை பட்டினி விரதம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்காகவும் அன்னை மாரியம்மன் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை 28 நாட்கள் விரதம் இருப்பாள். இந்த நாட்களில் அம்மனுக்கு உணவாக இளநீர், பானகம், துள்ளுமாவு மட்டுமே கொடுக்கப்படும். அன்னை பட்டினியாக இருந்து பக்தர்களின் குறைகளை தீர்ப்பதாக நம்பிக்கை. தீராத நோய் தீர்க்கும் அன்னை. தீராத காய்ச்சல், அம்மை நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் குணமாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். நோய் குணமானதும் அம்மனுக்கு மாவிளக்கு போடுதல் மற்றும் கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். முக்கிய விழாக்கள். பூச்செறிதல் விழா. மாசி மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் அம்மன் மீது டன் கணக்கில் பூக்கள் தூவப்படும். சித்திரை பெருவிழா. சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. சமயபுர மாரியம்மனை மனதார வேண்டினால் நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் விலக்கி சமயத்தில் வந்து உதவி புரிபவள் அவள் என்பது ஐதீகம். சமயத்தில் வருபவள் அவளே, சமயத்தில் காப்பவள் அவளே, என் தாய் சமயபுரத்தால் அவளே.